ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழில் வாக்கியங்களை கொடுக்குறேன். அது எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா? எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. எப்படிங்க பேசலாம்? எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. இது எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னா, ஐ ஹாவ் நத்திங் டு டூ வித் தட் அப்படின்னு பேசலாம். ஐ ஹாவ் நத்திங் டு டூ வித் தட். எனக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு அர்த்தம். சரி, அவகிட்ட பேசுறதுல பிரயோஜனமே இல்லை. இது எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னா, இட் இஸ் நோ யூஸ் டாக்கிங் டு ஹர் அப்படின்னு பேசலாம். இட் இஸ் நோ யூஸ் டாக்கிங் டு ஹர். இட் இஸ் நோ யூஸ் டாக்கிங் டு ஹர்னா அவகிட்ட பேசுறதுல பிரயோஜனமே இல்லை. நான் இதை நான் யாருக்கிட்டையும் சொல்லலை. இதை நான் யாருக்கிட்டையுமே சொல்லலை. எப்படிங்க பேசலாம்? ஐ ஹாவன்ட் செட் திஸ் டு எனி ஒன் அப்படின்னு பேசலாம். ஐ ஹாவன்ட் செட் திஸ் டு எனி ஒன். ஐ ஹாவன், அந்த ஹாவன்ட் அப்படிங்கிறத ஹாவன் அப்படின்னு உச்சரிங்க, சரிங்களா? ஐ ஹாவன்ட் செட் திஸ் டு எனி ஒன் அப்படின்னா இதை நான் யாருக்கிட்டையும் சொல்லலை அப்படின்னு அர்த்தங்களா? சரி, கதவை வேகமாக சாத்தாத. கதவை வேகமாக சாத்தாத எப்படிங்க பேசலாம்? கொஞ்சம் யோசிக்கலாமே. டோன்ட் ஸ்லாம் த டோர் அப்படின்னு பேசலாம், சரிங்களா? டோன்ட் ஸ்லாம் த டோர். டோன்ட் ஸ்லாம் த டோர்னா கதவை வேகமாக சாத்தாத, கதவை டம்முன்னு சாத்தாத அப்படின்னு அர்த்தங்களா? சரி, ரொம்ப பதட்டமாக இருக்க, என்னாச்சு? ரொம்ப பதட்டமாக இருக்க, என்னாச்சு? என்னாச்சுன்னு கேட்குறதா இருந்ததுன்னா வாட் ஹேப்பன்ட் அப்படின்னு கேட்பீங்க. ரொம்ப பதட்டமாக இருக்கு அப்படின்னு கேட்குறதா இருந்ததுன்னா யூ சீம் டு பி நர்வஸ் அப்படின்னு கேட்கலாம். யூ சீம் டு பி நர்வஸ், வாட் ஹேப்பன்ட்? ரொம்ப பதட்டமாக இருக்க, என்னாச்சு அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? மனசில் வச்சுக்கிட்டு பேசுங்க. சரி, கத்திரிக்காய் முத்தி போச்சு. கத்திரிக்காய் முத்தி போச்சு எப்படி பேசலாம்? கொஞ்சம் யோசிக்கலாமே. தி பிரிஞ்சால் ஹேஸ் டர்ன்ட் ஹார்ட் அப்படின்னு பேசலாம். தி பிரிஞ்சால் ஹேஸ் டர்ன்ட் ஹார்ட் அப்படின்னா கத்திரிக்காய் முத்தி போச்சு அப்படின்னு அர்த்தங்களா? சரி, அவன் அப்படிதான். அவன் அப்படிதான் எப்படிங்க பேசலாம்? இது எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னா, தட் இஸ் ஹவ் ஹி இஸ் அப்படின்னு பேசலாம். தட்ஸ் ஹவ் ஹி இஸ் அப்படின்னா அவன் அப்படிதான் அப்படின்னு அர்த்தம். சரி, அது அப்படிதான், அது அப்படிதான் அப்படின்னு இங்கிலீஷில் பேசுறதா இருந்ததுன்னா எப்படி 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 பேசலாம் அப்படின்னா, தட் இஸ் ஹவ் இட் இஸ் அப்படின்னு பேசலாம், சரிங்களா? தட்ஸ் ஹவ் இட் இஸ். தட்ஸ் ஹவ் இட் இஸ் அப்படின்னா அது அப்படிதான் அப்படின்னு அர்த்தம். சரி, அவனை பார்த்தா பாவமாக இருக்கு. அவனை பார்த்தா பாவமாக இருக்கு எப்படிங்க பேசலாம்? இது எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னா, ஹீ லுக்ஸ் பிட்டிஃபுல் அப்படின்னா அவனை பார்த்தா பாவமாக இருக்கு. ஹீ லுக்ஸ் பிட்டிஃபுல் அப்படின்னா அவனை பார்த்தா பாவமாக இருக்கு. நம்மளால் அங்கே டைமுக்கு போக முடியாதுன்னு நினைக்கிறேன். அதாவது நம்மளால் அங்கே சரியான நேரத்துக்கு போக முடியாதுன்னு நினைக்கிறேன். இது எப்படிங்க இங்கிலீஷில் பேசலாம்? இது எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னா, ஐ திங்க் வி காண்ட் கெட் தேர் ஆன் டைம். ஆன் டைம்னா என்னங்க அர்த்தம்? சரியான டைம் அப்படின்னு அர்த்தங்களா? சரி, இந்த காண்ட் கெட் அப்படிங்கிறத கான் கெட் அப்படின்னு சேர்த்து வச்சுருங்க, சரிங்களா? ஐ திங்க் வி கான் கெட் தேர் ஆன் டைம் அப்படின்னா ஐ திங்க் வி கான் கெட் தேர் ஆன் டைம் அப்படின்னா நம்மளால் அங்கே டைமுக்கு போக முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அர்த்தங்களா? சரி, அழுதா உன்னோட பிரச்சனை எல்லாம் தீர்ந்துருமா? அழறதால உன்னோட பிரச்சனை எல்லாம் தீர்ந்துருமா அப்படின்னு எப்படிங்க கேட்கலாம்? வில் கிரையிங் சால்வ் யுவர் ப்ராப்ளம் அப்படின்னு கேட்கலாம். வில் கிரையிங் சால்வ் யுவர் ப்ராப்ளம், அழுதா உன்னோட பிரச்சனை எல்லாம் தீர்ந்துருமா அப்படின்னு அர்த்தம். சரி, அதை இன்னைக்குள்ளே முடிச்சிருவேன். அதை இன்னைக்குள்ளே முடிச்சிருவேன். ஐ வில் ஃபினிஷ் இட் பை டுடே. பை டுடே அப்படின்னா இன்னைக்குள்ள. ஐ வில் ஃபினிஷ் இட் பை டுடே அப்படின்னா அதை இன்னைக்குள்ள முடிச்சிருவேன் அப்படின்னு அர்த்தம். புக்கை எங்கே எடுத்தியோ அங்கேயே போய் வை அப்படின்னு எப்படிங்க பேசலாம்? இது எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னா, கீப் த புக் பேக் வேர் யூ டுக் இட் அப்படின்னு பேசலாம், சரிங்களா? கீப் த புக் பேக் வேர் யூ டுக் இட் அப்படின்னா புக்கை எங்கே எடுத்தியோ அங்கேயே போய் வை அப்படின்னு அர்த்தம். சரி, நீ எப்பயுமே என்னோட மனசில் தான் இருக்கிற. நீ எப்பயுமே என்னோட மனசில் தான் இருக்க எப்படிங்க பேசலாம்? யூ ஆர் ஆல்வேஸ் இன் மை மைண்ட் அப்படின்னு பேசலாம். யூ ஆர் ஆல்வேஸ் இன் மை மைண்ட். யூ ஆர் ஆல்வேஸ் இன் மை மைண்டுனா நீ எப்பயுமே என்னோட மனசில் தான் இருக்கிற அப்படின்னு அர்த்தம். காலையிலேருந்து நான் எதுவுமே சாப்பிடல. காலையிலேருந்து நான் எதுவுமே சாப்பிடல அப்படின்னா ஐ ஹாவன்ட் ஈட்டன் எனிதிங் சின்ஸ் மார்னிங் அப்படின்னு பேசலாம். ஐ ஹாவன்ட் ஈட்டன் எனிதிங் சின்ஸ் மார்னிங். ஐ ஹாவன்ட் ஈட்டன் எனிதிங் சின்ஸ் மார்னிங். சின்ஸ் மார்னிங்னா காலையில் இருந்து அப்படின்னு அர்த்தங்களா? சரி, இந்த ட்ரெஸ்ஸில் நான் எப்படி இருக்கேன்? இந்த ட்ரெஸ்ஸில் நான் எப்படி இருக்கேன் எப்படிங்க கேட்கலாம்? இது எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, ஹவு டு ஐ லுக் இன் திஸ் ட்ரெஸ் அப்படின்னு கேட்கலாம். ஹவு டு ஐ லுக் இன் திஸ் ட்ரெஸ். ஹவு டு ஐ லுக் இன் திஸ் ட்ரெஸ் அப்படின்னா இந்த ட்ரெஸ்ஸில் பார்க்குறதுக்கு நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு அர்த்தங்களா? சரி, டைம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். டைம் சரியில்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதா இருந்ததுன்னா எப்படிங்க சொல்லலாம்? ஐ திங்க் அப்படின்னு பேசலாமா? சரி, ஐ திங்க் த டைம் இஸ் நாட் ஃபேவரபிள். ஐ திங்க் த டைம் இஸ் நாட் ஃபேவரபிள் அப்படின்னா ஐ திங்க் த டைம் இஸ் நாட் ஃபேவரபிள் அப்படின்னா டைம் சரியில்லைன்னு
நினைக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ரோடு வெறிச்சோடி இருக்கு. ரோடு வெறிச்சோடி இருக்கு எப்படிங்க பேசலாம்? The road looks deserted அப்படின்னா ரோடு வெறிச்சோடி இருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ப்ளீஸ் 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 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணணும் சரிங்களா? சரி, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.